இதுக்கடுத்து பாருங்க செவ்வாய் சனி. செவ்வாய் சனி சேர்க்க இருக்கிற கிரக சேர்க்கையில் இதுவும் கொஞ்சம் மோசமான கிரக சேர்க்குங்க. செவ்வாய் சனி சேர்க்க இது என்ன பண்றது, வீட்டில் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை வரும்போது, ரெண்டு பேருக்கும் பிரச்சனை எப்போ கணவன் மனைவி பிரச்சனை வரும்போது அந்த வீட்டு அம்மா என்ன பண்ணுது, கோபத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா இதை தூக்கி போட்டு மாங்கல்யத்தை தூக்கி பிடிச்சி போட்டுருவாங்க. போயா நீ ஆச்சு இதுவும் வச்சு சொல்லி தாலியை தூக்கி போட்டுருவாங்க. இல்லைன்னா பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா தாலியை மாற்றி போடுவாங்க. அவங்க வீட்டில் செவ்வாய் சனி சேர்க்கை இருந்ததுன்னா தாலி சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனை கட்டாயம் வருங்க. இதை நான் 100% அடித்து சொல்கிறேன். ஓப்பனாக நான் சேலஞ்சிங்காக சொல்கிறேன். ஒன்று தாலி தொலையும், ஒன்று தாலியில் இது கை வைக்கும். செவ்வாய் சனி சேர்க்க தாலியில் இது கட்டாயம் கை வைக்கும். ஓப்பனாக அதை சேலஞ்சிங்காக சொல்கிறேன். நீங்களே உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் சொல்லலாம். ஒன்று தாலி தொலையும், இல்லை தாலியை மாற்றுவாங்க, இல்லை தாலியை வேணும்னே தொலைச்சிடுவாங்க. கோபத்தில் தாலியை தூக்கி அடிக்கிறதுல இந்த செவ்வாய் சனி தான். இந்த செவ்வாய் சனி சேர்க்க சாதாரணமான சேர்க்கிறங்க. சனியை தாண்டி செவ்வாய் இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை, அதுவும் கொஞ்சம் பிரச்சனை தான். ஆனால் செவ்வாய் போய் சனியை தொடும்போது ஒரு வாழ்க்கையில் ஏன்டா வாழ்கிறோம் அப்படின்னு ஒரு அந்த ரொம்ப வாழ்க்கையை ஒரு போராட்டமான மன வாழ்க்கை பிரச்சனை கொடுத்துருது இந்த சேர்க்கை. அது ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கொடுத்துருது. உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம். ஆனால் 80% பார்த்தீங்கன்னா நல்ல பலனே கிடையாது, தீய பலன் தான். 20% தான். இவங்களுக்கு சொத்து சம்மந்த ஒரு பிரச்சனையும் கொடுத்துருது. செவ்வாய் சனி சேர்க்கையில் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனை என்ன சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் ஒரு 3-4 பேர் அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா ஒரு அப்பா அம்மா நல்லா இருக்கும்போது அண்ணன் தம்பிக்குள்ளே பாகப்பிரிவினை செஞ்சிடணும். அப்படி இல்லைன்னா அது மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை சொல்லிச்சு. ஒரு மிகப்பெரிய ஒரு கீழே ஒரு அந்த உங்களுடைய வாழ்க்கையே ரொம்ப மோசமான சொல்லுவாங்கல்ல, என் வாழ்க்கை எப்படியோ இருந்ததுங்க அகல பார்க்கறதுக்கு போகக்கூடிய சூழ்நிலை கொடுத்து சொல்லுவாங்கள்ல, இதெல்லாம் இந்த செவ்வாய் சனி. இந்த செவ்வாய் சனி அந்தந்த பாதிப்புலாம் கொடுக்குது. அதே மாதிரி உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் பார்த்தீங்கன்னா வயசு வித்தியாசமான திருமணம் இருப்பாங்க. வயசு இவங்களுக்கெல்லாம் மெயினாக பூர்வீகம் ஒத்து வராது. ஏன்னா சனி தான் பூர்வீகம். செவ்வாய் சேர்றதுனால பூர்வீகம் ஒத்து வராது. இந்த செவ்வாய் சனி சேர்க்கை ரெண்டாவது என்ன பண்ணுது இப்போ என்ன, இவங்க முக்கியமாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய முன்னோர்கள் வழியில் வழிபட்டு வந்த எந்த தெய்வத்தை இவங்க பார்த்தீங்கன்னா சரியான முறையில் வழிபாடு பண்ணியிருக்க மாட்டாங்க. அதான் சொல்லுவாங்களே குலதெய்வம் சம்பந்தமான பிரச்சனை, அதெல்லாம் இந்த செவ்வாய் சனி கொடுத்துருது. இவங்களுக்கு எந்த பரிகாரம் பண்ணாலும் அவ்வளோ சீக்கிரம் பரிகாரம் உடனே நடக்காதுங்க. நான் ஓப்பனாக சேலஞ்சு பண்ணுறேன். நான் ஓப்பனாக இத்தனை லைவ்லேயே நான் பேசிகிட்டு இருக்கேன். எத்தனை பேர் பார்க்குறாங்க, யார் பார்க்குறீங்க, என்ன ஏது எனக்கு எதுவுமே தெரியாது. நான் இந்த இடத்துல பேசிட்டு இருக்கேன், கேமரா அந்த இடத்துல இருக்குது. செவ்வாய் சனி சேர்க்கை இருந்தால் நீங்கள் என்ன பரிகாரம் பண்ணுங்க, எத்தனை கோயில் பண்ணுங்க, உடனே பரிகாரம் நடக்காதுங்க. 2 வருஷம் இல்லை 3 வருஷம் தாண்டும். உடனே நடக்கணும் அப்படின்னா இந்த செவ்வாய் சனி சேர்க்கை நடக்கவே நடக்காது. இது ஒரே பரிகாரம் பண்ணினா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் தான். செவ்வாய் சனி சேர்க்க வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் சனினா நல்லெண்ணெய் அப்போ வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் அதாவது மெயினாக தனித்த முருகனாக இருக்கும். சென்னையில் இருக்கக்கூடிய வடபழனி முருகன் கோயிலாக இருந்தாலும் பெட்டர். சென்னையில் நிறைய பேர் வேறு எந்தெந்த ஊரில் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் சார் இல்லை சார் வள்ளி தேவையோடு தான் இருக்காங்க அப்படின்னாலும் பிரச்சனைகள் இல்லை. ஆனால் அந்த முருகனுக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கக்கூடிய எண்ணெயை அவருடைய உடம்புல ஊற்றணும். இது நீங்கள் 2 நாளைக்கு முன்னாடி எண்ணெய் வாங்கி வச்சுருந்தோம். சுத்தமான செக்கில் ஆட்டின நல்லெண்ணெயாக இருக்கணும். இந்த தேவையில்லாமல் இந்த மற்ற என்னென்ன கெமிக்கல் எண்ணெய் இருக்கக்கூடாது. சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கி வீட்லேயே ஒரு 2 நாளைக்கு உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பூஜை ரூமில், அதுக்குன்னு நீங்கள் 2 லிட்டர் வாங்கின அவசியம் இல்லை, ஒரு 200 ml வாங்கினா கூட போதும். வீட்டில் உங்கள் பூஜை ரூமில் வச்சு மானசீகமாக பிரார்த்தனை பண்ணி என் பிரச்சனை ஒவ்வொன்றா நல்லபடியாக படிப்படியாக குறையணும் அப்படின்னு சொல்லி வீட்லேயே உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் வாங்கி வச்சுட்டு நீங்கள் என்னைக்கு போடுங்களோ போகக்கூடிய நாள் பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, சனிக்கிழமையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் பிறந்த ஜென்ம நட்சத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை சார் எனக்கு ஜென்ம நட்சத்திரமே தெரியலன்னு அப்போ செவ்வாய்க்கிழமை நீங்கள் போயிட்டு வாங்க, சனிக்கிழமை நீங்கள் போயிட்டு வாங்க, நல்லதுதான். இந்த 2 நாள்லையும் போகும்போது தான் பார்த்தீங்கன்னா சஷ்டி அன்னைக்கு போயிட்டு வரலாம், கிருத்திகை அன்னைக்கு போயிட்டு வரலாம். இதெல்லாம் நீங்கள் போயிட்டு அந்த கோயிலில் நீங்கள் சொல்லிடணும். அங்கே மெயினாக நீங்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச கொடுக்கலான்னு சொல்லிடணும். நான் கொடுக்குற எண்ணெயை நீங்கள் அவருடைய உடம்புல ஊற்றுங்க, அதுதான் நான் கொடுக்குறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்க, மெயினாக நம்ம மூலஸ்தானத்தை இப்போ பயன்படுத்திப்பாங்க, அது தீப ஏற்றத்துக்கு பயன்படுத்தலாம். ஆனால் அந்த உடம்புல ஊற்றணும், அதுதான் மெயின். அது காலையில் பண்ணாலும் சரி, சாயந்தரம் பண்ணாலும் சரி, அது நீ பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். மாதத்தில் 1 நாள் பண்ண கூட போதும். தொடர்ந்து நீங்கள் உங்களுடைய பிரச்சனை சரியாக வரணும்.
ஒன்றும் இல்லைங்க, ஒரு 50 ரூபாய்க்கு எண்ணெய், அது எவ்வளோ செலவாக போகுது? உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் எண்ணெய் வாங்கி உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயிலில் போங்க, எதுக்குன்னு தேவையில்லாமல் ரொம்ப அலைய வேணாம். அப்போ வந்து பாருங்கள், செவ்வாய் சனினா முருகன் கோயிலுக்கு பாத யாத்திரை கூட போயிட்டு வரலாம். முருகன் கோயிலுக்கு நான் வேண்டுதல் வச்சு, எந்த வேண்டுதலாக இருந்தாலும் நடக்கிறது கொஞ்சம் காலதாமதமாகும், ஆனால் வேண்டுதல் வைக்கலாம், நீங்கள் ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா மெயினாக நம்ம வந்து மெயினாக என்ன சொல்லுவாங்க, பாத யாத்திரை போய் வரேன், பாத யாத்திரைன்னா அதுக்குன்னு நான் வந்து ரொம்ப தூரம் பயணி வரைக்கும் வேண்டுதல் சொல்லலை. கொஞ்சம் தூரம் உங்களால் வந்து எவ்வளோ தூரம் போக முடியுமோ உங்களுடைய உடல்நிலை பார்த்து, உங்களுடைய இதெல்லாம் பார்த்து, ஹெல்த் இஷ்யூஸ்லாம் பார்த்து அதுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. நல்ல மாற்றத்தை கொடுக்குது. இதுக்கு அடுத்து நம்ம போகலாம்.